மே 18, 1974 அமைதியை போதிச்ச புத்தருக்காக உலகமே புத்த பூர்ணிமா கொண்டாடும் போது அகிம்சை நாடுன்னு அறியப்படுற இந்தியா ஸ்மைலிங் புத்தா அப்படிங்கிற பேர்ல தன்னோட முதல் அணு ஆயுத சோதனையை பொக்ரான்ல நடத்தி முடிக்குது. உலக நாடுகளெல்லாம் அதிர்ந்து போகுது, செய்தி பரபரப்பாகுது. அதற்கு காரணம் 1974 வரைக்கும் அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ், சீனா இந்த 5 நாடுகள் மட்டும்தான் அணு ஆயுத சோதனையை நடத்தியிருந்த போது உலக நாடுகளெல்லாம் சேர்ந்து அணு ஆயுதம் வச்சிருக்கக்கூடிய நாடுகளை தவிர வேறு எந்த நாடும் அணு ஆயுத சோதனையை நடத்தக்கூடாது அப்படின்னு ஒப்பந்தம் போட்ட பிறகும் அமைதி நாடான இந்தியா அணு ஆயுத சோதனையை நடத்தினது. உலக நாடுகள் தடையை மீறி இந்தியா செயல்பட காரணம் என்ன? இந்த சம்பவத்துக்கு பிறகு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்ச இந்தியாவை ஐயா அப்துல் கலாம் அவர்கள் தன்னோட திறமையான தந்திரத்தால அமெரிக்க உளவுத்துறையை ஏமாற்றி அதே பொக்ரான்ல மறுபடியும் மிகப்பெரிய அணு ஆயுத சோதனை நடத்தி புத்தா ஸ்மைல்டு அகைன் அறிவிச்சு எந்த அணு ஆயுத சோதனையால பொருளாதாரம் போனதோ அதை விட வலிமையான அணு ஆயுதத்தை மறுபடியும் தயாரிச்சு அமெரிக்கா உள்பட உலக நாடுகளை நடுங்க வச்சு இந்தியாவை மீட்டு கொண்டு வந்தாரு விஞ்ஞானி அப்துல் கலாம். அதற்காக அவர் கையாண்ட யுக்திகள் தான் இன்னைக்கு வரைக்கும் வரலாற்றில் பேசப்பட்டு வருது. அப்துல் கலாம் அப்படி என்ன செய்தார் தெரியுமா? மரங்கள் அசைய மறுத்தாலும் காற்று விடுவதில்லை அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அது மாதிரி இந்தியா அமைதியை விரும்பினாலும் பாகிஸ்தானும் சீனாவும் இந்தியாவை விடுறதல்ல. 1947 பாகிஸ்தான் காஷ்மீர் போர், 1962 சீன போர் அப்படின்னு இந்தியா தடுமாற ஆரம்பிச்சது. பாகிஸ்தானை கூட சமாளிக்கலாம், ஆனா அணு ஆயுதம் வச்சிருக்கக்கூடிய சீனாவை சமாளிக்க முடியல. இதற்கு ஒரே வழி இந்தியாவும் ஒரு அணு ஆயுத நாடா மாறணும் அப்படின்னு முடிவெடுக்குது. இதற்காக அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு இந்திய அணுக்கருவியலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுற ஹோமி பாபாவோட இணைஞ்சு 1948 இந்திய அணுசக்தி மையத்தை உருவாக்குறாரு. இந்தியா அணு ஆயுத ஆராய்ச்சியை தொடங்குது. அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடக்குது. 1966 ஹோமி பாபா விமான விபத்துல இறக்குறாரு. அந்த நேரத்துல இது அமெரிக்க சதி அப்படின்னு ஒரு பக்கம் செய்தி பரவிட்டு இருந்தது. இந்தியா தன்னோட அணு ஆயுத முயற்சியை அதோட கைவிடுது. லால் பகதூர் சாஸ்திரிக்கு பிறகு இந்தியாவின் இரும்பு பெண்மணி அப்படின்னு சொல்லப்படுற நேருவோட மகள் இந்திரா காந்தி பிரதமரா வராங்க. இப்போதான் முக்கியமான கதையே ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல எல்லா நாடுகளும் சேர்ந்து அணு ஆயுதம் வச்சிருக்கக்கூடிய நாடுகளை தவிர வேறு எந்த நாடும் அணு ஆயுத சோதனையை நடத்தக்கூடாது அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. ஆனா அதுல பிரதமர் இந்திரா காந்தி மட்டும் கையெழுத்து போடல. அமைதியை போதிக்கிற நாடு இந்தியா, அகிம்சையை எடுக்கிற நாடு இந்தியா அப்படின்னு நினைச்ச எல்லா நாடுகளுக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. அதுக்கு பிறகு பொக்ரான் பாலைவனத்துல ஸ்மைலிங் புத்தா அப்படிங்கிற சீக்ரெட் ஆபரேஷன் நடத்தி இந்தியா அணு ஆயுத சோதனையை நடத்தி முடிக்குது. இதனால உலக நாடுகளோட தடையை மீறிட்டதா பல நாடுகள் இந்தியா மேல பொருளாதார தடை விதிக்கிறாங்க. இன்னொரு முறை சோதனை நடத்தினா பொருளாதார தடை இன்னும் கடுமையா இருக்கும் அப்படின்னு அமெரிக்கா எச்சரிக்குது. இது அணு ஆயுத சோதனை இல்ல, நாங்க வேறு ஆராய்ச்சிக்காக சோதனை பண்ணோம் அப்படின்னு பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் பேசி பிரச்சனையை முடிக்கிறாங்க. இந்தியா ஒரு வளர்ந்து வர நாடு அப்படிங்கறதால தன்னிச்சையா எந்த முடிவையும் எடுக்க முடியல. வலிமையான நாடுகள் சொல்றதை கேட்டுதான் அமைதியா போனது. இதுக்கப்புறம் தான் முக்கியமான 2 பேர் கதைக்குள்ள வராங்க. தன்னோட தேர்தல் பிரச்சாரங்களிலேயே நான் ஆட்சிக்கு வந்தா அணு ஆயுத சோதனையை நடத்துவேன் அப்படின்னு சொன்ன அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமர் ஆகிறாரு. ஆட்சிக்கு வந்த உடனே அணு ஆயுத சோதனையை ஆரம்பிக்கிறாரு. இந்த அணு ஆயுத சோதனையோட தலைமை அதிகாரியா நியமிக்கப்பட்டவர் தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அணு ஆயுத சோதனை முயற்சியை இந்தியா ரகசியம் ஆரம்பிக்குது. ஒரு நாடு ஒரு இடத்துல அணு ஆயுத சோதனையை நடத்தினா அதே இடத்தை மறுபடியும் பயன்படுத்த அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அமெரிக்க CIA அதிகாரிகள் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. இதற்காக உலக நாடுகளோட நடவடிக்கைகளை வேவு பார்க்க KH-11 KH-12 அப்படிங்கிற அதிநவீன செயற்கைக்கோள்களை தயாரிச்சு செலுத்துறாங்க அமெரிக்கா. இந்த செயற்கைக்கோள்கள் ஒன்றும் சாதாரண செயற்கைக்கோள்கள் இல்ல. பூமியில இருக்கிற ஒரு சின்ன கார் நம்பர் பிளேட்டை கூட தெளிவா படம் எடுக்கிற தொழில்நுட்பத்தால உருவாக்கப்பட்டிருந்தது. அமெரிக்கா பொக்ரானை தீவிரமா கண்காணிக்கும் அப்படின்னு கலாமுக்கு ஏற்கனவே தெரியும். அதனால அமெரிக்க செயற்கைக்கோள்கள் இந்தியாவுக்கு மேல எப்ப வரும் எப்ப மறையும் அப்படின்னு ஒரு துல்லியமான கால அட்டவணையே கலாமையா கையில வச்சிருப்பாராம். அப்படி செயற்கைக்கோள்கள் வர நேரத்துல மட்டும் எல்லா வேலைகளையும் நிறுத்திட்டு வாகனங்களை மணல் மேடுகள் மாதிரி மூடி வச்சிருக்காரு கலாமையா. அது மட்டும் இல்லாம பொக்ரான் பாலைவனத்துல விஞ்ஞானிகள் நடமாடுனா செயற்கைக்கோள்கள் படம் மூலமா CIA கண்டுபிடிக்கும் அப்படின்னு மேஜர் ஜெனரல் பிருத்திவிராஜ் அப்படிங்கிற பேர்ல அப்துல் கலாமும் மற்ற விஞ்ஞானிகளும் ராணுவ சீருடையில நடமாட ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால அந்த செயற்கைக்கோள்கள் படங்களை பார்க்கும்போது ராணுவ வீரர்கள் பயிற்சியில் ஈடுபடுற மாதிரி பிம்பத்தை உருவாக்குறாரு அப்துல் கலாம். 1998 பொக்ரான் 2 சோதனை வெற்றிகரமா நடத்தப்படுது. भारत के पश्चिमी छोर पर राजस्थान के पोखरण में परमाणु परीक्षण किया। அப்துல் கலாம் சோதனை முடிஞ்சு பிரதமர் வாஜ்பாய்க்கு அப்துல் கலாம் அனுப்பின ரகசிய செய்தி என்ன தெரியுமா? த புத்தா ஹாஸ் ஸ்மைல்டு அகைன். அதாவது 1974 பிறகு புத்தர் மீண்டும் சிரித்தார் அப்படின்னு அனுப்புறாரு. இந்த செய்தி கிடைச்ச உடனே வாஜ்பாய் உடனடியா செய்தியாளர்களை சந்திச்சு இந்தியா பொக்ரான் பகுதியில 3 அணு ஆயுத சோதனை வெற்றிகரமா நடத்தியிருக்காங்க அப்படின்னு அறிவிக்கிறாரு. அமெரிக்க உளவுத்துறை நிலைகுலையுது. இது எங்களுடைய மிகப்பெரிய தோல்வி அப்படின்னு அமெரிக்கா அறிவிக்குது. பல $1 மில்லியன் செலவுல இயங்குற உளவுத்துறை அமைப்பை அப்துல் கலாம் தன்னோட யுக்தியால
வென்றார் அப்படின்னு வரலாறா மாறுது. இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்தியா அணு ஆயுதங்களை உருவாக்க விரும்பினது போருக்காக இல்ல, வலிமைதான் வலிமையை மதிக்கும், ஸ்ட்ரென்த் ரெஸ்பெக்ட் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற கொள்கைக்காக அப்படின்னு அப்துல் கலாம் அறிவிக்கிறார். பிரதமர் வாஜ்பாய் அவர்களும் இந்தியா அணு ஆயுதங்களை முதலில் பயன்படுத்தாது, அப்படி யாராவது பயன்படுத்தினால் இந்தியா அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது அப்படின்னு அறிவிக்கிறாரு. அதுக்கப்புறம் பல நாடுகள் இந்தியா மேல பொருளாதார தடைகள் விதிக்கிறாங்க. டாலர் மதிப்பு உயர ஆரம்பிக்குது. இருந்தாலும் இந்தியா ஒரு நாடு வலிமையான நாடால் இருந்தால் மட்டும்தான் அதோட பேச்சை உலகம் மதிக்கும் அப்படின்னு பிரதமர் வாஜ்பாய் விஞ்ஞானிகளுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து அணு ஆயுத உற்பத்தியை தீவிரப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. பல நாடுகளுக்கு இந்தியா இல்லாம இயங்க முடியாது அப்படிங்கிற நிலையை உருவாக்குது இந்தியா. இன்னைக்கு விண்வெளி ஆராய்ச்சியிலையும் அணு ஆயுதத்திலையும் ராணுவ பலத்திலையும் இந்தியா எவ்வளவு வலிமையான நாடா இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு நாட்டோட உச்சபட்ச உயர் பதவியில ஒரு விஞ்ஞானியை அமர வச்சதால ஒரு நாடு அறிவுலையும் அறிவியல்லையும் எந்த அளவு முன்னேற முடியும் அப்படின்னு உலகத்துக்கு நிரூபிச்சவர் டாக்டர் ஆவுல் பக்கீர் ஜைனுலாபுதீன் அப்துல் கலாம். இது மாதிரி அடுத்து என்ன வரலாற்று சம்பவங்களை பத்தி பேசலாம் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது மாதிரியான வரலாற்று சம்பவங்களுக்கு மறக்காம 5 மீடியாவை ஃபாலோ பண்ணிருங்க.